வணக்கம். யாரோடும் கூட்டணி இல்லை, தனித்து களமாட உள்ளோம். தமிழக வெற்றிக் கழகம். நடிகர் விஜய் அவர்கள் கரூர் பெருந்துயர சம்பவத்தால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். மேலும் அது முதல் இன்று வரையிலும் வெளியில் தலை காட்டாமல் அரசியல் நிகழ்வுகளிலும் பங்கு பெறாமல் இருந்து வருகிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் தேர்தல் பரப்புரையை வேறு முறையில் கையாள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவும் பாஜகவும் விஜயை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். வலிமையான திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் பலமிக்க தமிழக வெற்றிக் கழகம் தேவை என்பதை உணர்ந்து அவர்கள் தொடர்ந்து கரூர் பெருந்துயர சம்பவத்திலிருந்து விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள். மேலும் திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் அனைத்துமே விஜய்க்கு ஆதரவாகத்தான் பேசி வருகிறார்கள். அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணிக்குள் விஜயை எப்படியாவது கொண்டு சென்று விட வேண்டும் என இவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தனது மகன் மிதுனை விஜயிடம் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமியே அரை மணி நேரம் தொலைபேசியில் விஜயோடு பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயை சேர்க்க சொல்லி அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இவற்றை அனைத்தையும் உணர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பல்வேறு விதங்களில் விஜயோடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 40 - 50 சட்டமன்ற தொகுதிகள், 4 அமைச்சர்கள், ஒரு துணை முதலமைச்சர் பதவியை விட்டுத்தர தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ தற்பொழுது நாங்கள் இந்த பெரும் துயரத்திலிருந்து மீளவில்லை, வரும் ஜனவரி மாதத்திற்கு பின்பு கூட்டணி குறித்து பேசிக்கொள்ளலாம் என அறிவித்திருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் தற்பொழுது விஜய் தரப்போ நாங்கள் ஏற்கனவே எங்கள் கட்சியின் தலைமையில் தனித்து கூட்டணி என அறிவித்து விட்டோம். மேலும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் என்னை பொதுக்குழுவில் அங்கீகரித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரையோ முதலமைச்சராக்குவதற்காக நான் ஏன் பாடுபட வேண்டும்? நான் தற்பொழுது படம் நடித்தால் கூட எனது படத்திற்கு 1000 கோடி ரூபாய் வியாபாரம் உள்ளது. 500 கோடி ரூபாய் எனக்கு சம்பளமாக கொடுப்பார்கள். 500 கோடி ரூபாய் பணத்தை விட்டுவிட்டு வந்து நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்காக பாடுபட வேண்டுமா என்ன என கேள்வி எழுப்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தது போன்று தனித்து எங்களது தலைமையில் கூட்டணி, எங்களோடு யார் வேண்டுமென்றாலும் கூட்டணிக்கு வரலாம். முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான். உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டுமென்றாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம். இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் நாங்கள் வேறொரு கட்சி தலைமையில் கூட்டணிக்கு செல்ல விரும்பவில்லை. முதலமைச்சர் வேட்பாளராக வேறொருவரை அறிவிக்கும் கட்சிக்கு நாங்கள் ஏன் உழைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் சமீபத்தில் தி பிரிண்டர்ஸ் என்ற ஆங்கில நாளேடு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது. அதில் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் கூட 35% வாக்கு வங்கியைத்தான் என்டிஏ கூட்டணி பெறும். ஆனால் திமுக கூட்டணி 50% வாக்கு வங்கியை பெறும். நாம் தமிழர் கட்சியின் சீமான் 10% வாக்கு வங்கியை பெறுவார் என குறிப்பிட்டிருந்தது. அதே சமயத்தில் விஜய் இந்த என்டிஏ கூட்டணிக்கு செல்லாமல் அவரது தலைமையில் தனித்து போட்டியிட்டால் திமுக கூட்டணி 45% வாக்குகளையும், தமிழக வெற்றிக் கழகம் 23% வாக்குகளையும், என்டிஏ கூட்டணி 21% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகளையும் தான் பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விஜய் தனித்து போட்டியிடுவதுதான் சிறந்தது என அனைவரும் கூறி வருகிறார்கள். விஜயும் அந்த முடிவில் தான் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஜகவும் அதிமுகவும் விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி.